நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. அப்புறம் தரையிரு. அவசரத்துக்கு பிறந்தவனே, உனக்கு என்ன அம்புட்டு அவசரம்? இருல, இப்பதானே உங்க அம்மா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. பொங்கல் பொங்கலுக்கு அப்புறமா பொங்கல் தருவா. என்னது பணியாரமா? எலை கரிமாடி, இது பணியாரம் இல்லல, வெல்லம் இல்ல. என்னது வெல்லமா? ஏச்சும்மா, வெல்லம் எனக்கு ஒன்னு கூட நானே திங்க. எலை கொமட்டில குத்தி விடுவான் பாத்துக்க. இது திங்கிறதுக்கு இல்லல, இது பொங்கல்ல போடுறதுக்கு. டேய் ஆதி, வெல்லம் எல்லாம் திங்க கூடாது. அம்மா பொங்கல் செஞ்சதுக்கு அப்புறமா பொங்கல் தரேன். இப்ப வேணும்னா அந்த கரும்பு எடுத்துட்டு போய் நீயும் நிலவும் சாப்பிடுங்க போங்க. இப்ப பொங்கல் ரெடி ஆயிரும். எல்லாரும் சாமி கும்பிடணும். அப்ப கூப்பிடும்போது உடனே வரணும். இட்டி மருமவளே, நீ மட்டும் தனியா உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க. சீதா எங்க? அம்மாச்சி அவ உள்ள இருக்கா அம்மாச்சி. அவளுக்கு காலையில இருந்தே ஒரே வாந்தி. இனி இங்க அடுப்பெரிக்கிறது அது இதுன்னு சொன்னா புகைக்கு திரும்பவும் வாந்தி வந்துருமோ என்னமோன்ட்டு நான் தான் உள்ளே இருக்க சொன்னேன். கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாமி கும்பிடுற டைம்ல கூப்பிடுற. அப்ப வேணா வந்து கொஞ்ச நேரம் நின்னுட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிடுன்னு சொல்லியிருக்கேன். அவ உள்ளதான் இருக்கா. சரி சரி, அதுவும் சரிதான். இனி மாசமா இருக்கல, இங்க வந்து அவ என்னத்தை குனிஞ்சு நிமிந்து எதை எடுத்து செய்ய முடியாது பத்தியா. அவ அங்கேயே இருக்கட்டும், சாமி கும்பிடும்போது வந்தா போதும். சரிட்டி மருமவளே, இந்த வெள்ளத்தை எல்லாம் போடு. இவ்ளோ வெள்ளமா? இவ்ளோலாம் வேணாமாச்சி, இதுல பாதி போதும். பாதியா? ஏட்டி, சக்கரை பொங்கல் நல்லா இனிப்பா இருக்க வேண்டாமா? எல்லாத்தையும் போடுட்டி. அம்மாச்சி, ஏற்கனவே உங்களுக்கு சுகர் இருக்கு, இதுல வேற எல்லாத்தையும் போடணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பாதி போட்டா போதும். ஏட்டி மருமவளே, எனக்கு சுகர் இருந்தா என்னடி? இன்னைக்கு பொங்கல் டி. பொங்கல் அன்னைக்கு நல்ல சக்கரை பொங்கல் இனிப்பா தமட்டி செய்யணும். நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்களா? நான் ஒருத்தி மட்டும் சாப்பிடுறேன் இந்த வீட்ல. எல்லாத்தையும் போட்டு செய்யிட்டி மருமவளே. அம்மாச்சி, அதுக்கு நீங்க எங்க எல்லாருக்காகவும் சொல்றீங்களா இல்ல உங்களுக்காக சொல்றீங்களா? உங்களுக்கு நல்லா இனிப்பா சாப்பிடணும்ன்றதுக்காக தானே எல்லாத்தையும் போட சொல்றீங்க. ஆமா, நான் தான் இந்த ஒரு சட்டி பொங்கல் நான் ஒருத்தியா உட்கார்ந்து திங்க போறேன் பாத்துக்க. ஏட்டி, எனக்கு நீ குடுக்கறதே இட்னோன்னு தான் குடுப்ப. அதுல இனிப்பு இருந்தா என்ன, இல்லாட்டி என்னட்டி? நான் உங்க எல்லாருக்காக தான் சொல்றேன். நல்ல இனிப்பா செய்யிட்டி மருமவளே. சரி சரி, இன்னைக்கு பொங்கல்ல அதனால போன போது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல இனிப்பாவே செஞ்சு தரேன், போதுமா? சேத்தி மருமவளே, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் இனிப்பா தின்னுக்கிறேன்டி மருமவளே. சரி சரி சாப்பிடுங்க. ஆனா சுகர் மாத்திரையை கரெக்டா மறக்காம போட்டுருங்க. அதெல்லாம் போட்டுக்கிற மாட்டி. சும்மா இனிப்பா பொங்கல் செய்யற நேரத்துல போய் மாத்திரை கசப்பா என்னத்துக்கு நீ ஞாபகப்படுத்துற? அதெல்லாம் நான் போட்டுக்குவேன். நீ முதல்ல பொங்கல் செய்யி, சீக்கிரம் ஆகட்டும். தங்கம், என்ன தனியா உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்க? அம்மாச்சி சீதா எல்லாம் எங்க? மாமா, சீதாக்கு எல்லாம் குடிஞ்சு நிமிந்து பண்ண முடியாதுன்னு அவளை உள்ளே இருக்க சொல்லிட்டேன் மாமா. அம்மாச்சி இவ்வளவு எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்பதான் அந்த பக்கம் போனாங்க. சரி தங்கம், எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாரையும் கூப்பிட்டு சாமி கும்பிட்டுலாமா? ரெடி ஆயிடுச்சு மாமா, சாமி கும்பிட்டுலாம். நீங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. குட்டி பயபிள்ளைகளா, இப்ப பொங்கல் பொங்க போகுது. எல்லாருமே சேர்ந்து பொங்கலோ பொங்கல்னு கத்தணும், சரியா? சரி பாட்டி. குட்டிமா, என்ன அரவிந்த்? அடுத்த பொங்கலுக்கு இதே மாதிரி பொங்கலோ பொங்கல்னு சொல்றதுக்கு நம்ம குட்டி சீதாவும் வந்துருவாள்ல? ஆமா அரவிந்த். இன்னும் குழந்தை பிறக்கவே செய்யல. அடுத்த வருஷம் பொங்கலுக்குள்ளதான் எனக்கு குழந்தையே பிறக்கும். அதுக்குள்ள இந்த குழந்தை வந்து பொங்கலோ பொங்கல்னு சொல்லுமாமா. கேட்டுக்கங்கம்மா. ஏடியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தினன்னா இங்க பாத்தியா? பாப்பா பொங்கல் வச்சிட்டீங்க. பொங்கல் வைக்கிறியா? நீங்க பொங்கல் வைக்கிற? எங்க வீட்ல எங்க பெரியம்மா தான் பொங்கல் வச்சாங்க தெரியுமா?
ஏய் மச்சான், ஒழுங்கா மல்லிப்பூ வாங்கிட்டு போன்னு சொன்னனா? நான் சொன்ன மாதிரி மல்லிப்பூ வாங்கிட்டு போயிருந்தா இந்நேரத்துக்கு ஐஷு ஒர்க் அவுட் ஆயிருப்பா. இப்ப ஐஷுவோட சேர்ந்து பொங்க வச்சிருக்கலாமா? இப்ப பாரு, தனியா புலம்பு விட்டாளா? உனக்கு தேவைடா. டேய், நானே அவ பேச மாட்டேங்கிறான்ற கடுப்புல இருக்கேன், நீ வேற என்ன கடுப்பேத்தாத. டே சக்தி, எனக்கு ஒரு சந்தேகம்டா. எல்லா ஃப்ராடுத்தனமும் நீயும் நானும் சேர்ந்து தான் பண்றோம். என்னது? சரி, இருந்தாலும் பாதியெல்லாம் சேர்ந்து தான் பண்றோம். அப்படி சொல்லு. சரிடா, எது எப்படியோ சிலதெல்லாம் நம்ம சேர்ந்து தானடா பண்றோம். ஆனா கயல் மட்டும் உன்கிட்ட சீக்கிரமா சமாதானம் ஆயிடுறா. இவன் மட்டும் ஏன்டா என் கூட சமாதானமே ஆக மாட்டேங்கிறா? இப்படி பேச மாட்டேன்னு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. டேய் மச்சான், அதுக்கெல்லாம் ஒரு பேச்சு திறமை வேணும்டா. பொண்டாட்டி கிட்ட எப்படி பேசி நம்ம வழிக்கு கொண்டு வரணுங்கிறதெல்லாம் ஒரு டெக்னிக்டா மச்சான். அது உனக்கு தெரியுமா? அதில் நான் சக்கரவர்த்தியடா. டேய், யார பார்த்து என்ன கேக்குற? பொண்டாட்டியை எப்படி கவுக்கணும்னு உனக்கு சொல்லி கொடுத்தவனே நான் தான். என்கிட்டயே அந்த பிட்டை வந்து போடுற பத்தியா? அப்புறம் ஏன்டி உன் பொண்டாட்டி உன்னால கவுக்க முடியல? டேய், எப்பவுமே பேசி கவுத்துருவேண்டா மச்சான். ஆனா இந்த வாட்டி அவ ரொம்ப உஷாரா இருக்கா. இதுல ரியா வேற நேத்து தூங்காம படாத பாடுபடுத்திட்டா. அவ மட்டும் சீக்கிரமா தூங்கி இருந்தானா நான் இந்நேரத்துக்கு ஐஷுவை கவுத்திருப்பேன்டா. சரி விடுறா மச்சான், நேத்து மிஸ் ஆயிடுச்சு, போனா போகுது. இன்னைக்கு நைட் என்ன வராமையா போயிடும். அதானே, இன்னைக்கு எப்படியாவது அவளை பேசி சமாதானம் பண்ணாம விடக்கூடாதுடா. கரும்பு வேணுமா? சரி, உடைச்சு தரேன். டே தீரா, உள்ள போய் கத்தி எடுத்துட்டு வாடா. சித்தப்பா, சின்ன கத்தி வேணுமா பெரிய கத்தி வேணுமா? டேய், ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வாடா. சரி சித்தப்பா, இருங்க எடுத்துட்டு வரேன். ஹாய் சித்தி, நீங்களே கத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நான் இப்பதான் சித்தப்பா கிட்ட கரும்பு உடைச்சு தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமா, உங்க சித்தப்பா கரும்பு உடைச்சிட்டாலும் உன் சித்தப்பாக்கு அடுத்தவங்க எலும்பு உடைக்க தான் தெரியும். கரும்பெல்லாம் ஒன்றும் உடைக்க தெரியாது. இங்க கொடுக்க சொல்லு, நான் உடைச்சு தரேன். டேய் மச்சான், வாழ ஆரம்பிச்சிட்டாடா. நான் எப்படி முடிக்கிறேன் பாரு. டேய் தீரா, அடுத்தவங்க எலும்பு உடைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இந்த கரும்பு உடைக்கவும் தெரியும்னு சொல்லுடா. ஆமா ஆமா, உடைச்சிட்டாலும். சித்தி, சித்தப்பாக்கு கரும்பெல்லாம் உடைக்க தெரியும். நீங்க கத்திய கொடுங்க, சித்தப்பா உடைச்சு தருவாங்க. டேய் தீரா, கத்தியெல்லாம் ஒன்னும் தேவையில்லடா. சித்தப்பா கால்லயே அந்த கரும்பு எப்படி உடைக்கிறேன்னு பாருடா. டேய் மச்சான், கால்ல கரும்பு உடைக்க போறியா? எதுக்குடா? டேய், அவ சொன்னதை கேட்டல, கரும்பு கூட உடைக்க தெரியாதுன்னு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அவ முன்னாடி என் கெத்து என்னன்னு காமிக்கணும்ல. டேய், கெத்து காமிக்கிறதெல்லாம் சரிதான்டா. அதுக்குன்னு கால்ல கரும்பு உடைக்கிறதெல்லாம் தேவையான்னு யோசிச்சுக்க. டேய், என்னடா நீ அடுத்தவங்க எலும்பையே உடைச்சிருக்கலாமா? இது என்ன ஆஃப்டர் ஆல் கரும்பு? இப்ப எப்படி உடைக்கிறேன் பாரு. ஹாய் சித்தப்பா, கால்லயே கரும்பு உடைச்சிட்டீங்க. சூப்பர் சித்தப்பா. டேய் தீரா, உன் சித்தி கிட்ட சொல்லுடா, சித்தப்பாவுக்கு எலும்பு உடைக்க மட்டும் இல்ல கரும்பு உடைக்கவும் தெரியும்னு. ரொம்ப தான். டேய் மச்சான், சத்தியமா வலிக்கலையாடா? டேய், என்ன நீயும் என்ன அவள மாதிரி வீக் நினைச்சிட்டியா? ஸ்டீல் பாடிடா. ரைட்டு. டேய் தீரா, உன் சித்தி கிட்ட இப்பவாவது சித்தப்பா ஸ்ட்ராங்னு ஒத்துக்க சொல்லு. ஐயோ, ஒரே ஒரு கரும்பு உடைச்சிட்டு ஓவரா பில்டப் கொடுக்க வேண்டாம்னு சொல்றாதீரா. உண்மையாவே ஸ்ட்ராங்னா ஒரு கரும்பு இல்ல, ஒரு கட்டு கரும்பு உடைக்கணும். ஒரு கட்டு கரும்பு உடைச்சா வேணா உன் சித்தப்பா ஸ்ட்ராங்னு நான் ஒத்துக்கிறேன். ஒரு கட்டு கரும்பா? ஒரு கட்டு கரும்பு உடைச்சா கரும்பு உடையாது, இவன் காலு தான் உடையும். டேய் தீரா, இந்த ஒரு கட்டு கரும்பையும் உன் சித்தப்பாவை காலால உடைக்க சொல்லு. அப்ப வேணும்னா உன் சித்தப்பா ஸ்ட்ராங்னு நான் ஒத்துக்கிறேன். ஹாய், சூப்பர். சித்தப்பா சித்தப்பா, இந்த ஒரு கட்டு கரும்பையும் எங்களுக்காக காலையே உடைச்சு கொடுங்க சித்தப்பா. ஆமாப்பா, நீங்க உடைச்சது சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி இது எல்லாத்தையும் உடைச்சுங்கப்பா. சூப்பர் மச்சான், சோலி முடிஞ்சது. டேய் சக்தி. என்னடா, என்னமோ ஸ்டீல் பாடின்னா உட. டேய், ஒரு கட்டு கரும்புடா. இதை உடைக்கிறதுக்குள்ள என் கால் உடைஞ்சிரும்டா. அது நீ ஒரு கரும்பை காலால உடைக்கும் போதே யோசிச்சிருந்துக்கணும்டா. ஐஷு முன்னால கெத்து காட்டணும் தானே உடைச்ச. இப்ப அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணணும்னா இந்த ஒரு கட்டு கரும்பு நீ உடைச்சுதான் ஆகணும். உடடி. டேய் சக்தி, ஹெல்ப் பண்றா. ஹெல்ப்பா? அடப்போடா, இல்லனாலே கையில் காலங்காத்தால நான் உன்னை பார்க்க வரேன். அங்க கடுப்புல இருக்கா. நான் சீக்கிரமா போய் அடுப்பு பத்த வச்சாதான் அங்க பொங்க வைக்க முடியும். நான் போறேன்ப்பா. டேய் சக்தி. மச்சான், நான் கிளம்புறேன். நீ கரும்பெல்லாம் உடைச்சு கால் நல்லா இருந்தா வீட்டு பக்கம் வாடா, பொங்கல் சாப்பிட்டு போலாம். கதா பெட்டி பொங்க வச்சா காளியதா பொங்கலடா.
துள்ளிக்கிட்டு பொங்க பெச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலாட்டா அடிய உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து பெச்சா போக்கிது பொங்கல் போக்கிது பொங்கல் இழுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம தெரிய பெச்சா போக்கிது பொங்கல் போக்கிது பொங்கல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். நம்ம எண்ணுயிரே குடும்பம் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டீங்களா? கரும்பு சாப்பிட்டீங்களா? எல்லாரும் பொங்கலை சந்தோஷமா கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புறோம். இதே மாதிரி உங்க வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் பொங்க நாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் பொங்கல் லீவுங்கிறதுனால நாங்க ஊர்ல இருக்கோம். அதனால இந்த பொங்கல் வீடியோவை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. டைம் ரொம்ப கம்மியா இருக்கும், மன்னிச்சிருங்க. நாளையில இருந்து எப்பவும் போல கதை வரும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கம்மியாயிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் எல்லாத்தையும் சந்தோஷமா கொண்டாடுங்க. அதை பத்தி எங்களுக்கு பெருசா தெரியாது, அதனால நம்ம சேனல்ல பொங்கல் வீடியோ இன்னையோட முடிஞ்சது. அப்புறம் எல்லாரும் அன்பு ஷைலஜா கதையை காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கப்புறம் அவங்க கதை தான் கொஞ்சம் மெயினாக வரும். அதுக்கிடையில பொங்கல் வந்துட்டதுனால தான் அவங்க கதையை கண்டினியூ பண்ண முடியல. இனி நாளையிலேருந்து அவங்க கதை வரும், மறக்காம பாருங்க. அப்புறம் கதையில் கொஞ்சம் சுவாரஸ்யம் த்ரில்லிங் எல்லாம் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் சீரியஸாக மூவ் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் அதுக்கும் சில பேர் சொல்லியிருந்தாங்க, கதையை சீரியஸாக மூவ் பண்ண வேண்டாம், உங்கள் கதையை பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக ஃபீல் ஆகும், அதனால காமெடியாக ஜாலியாகவே எடுத்துகிட்டு போங்க, சீரியஸான விஷயங்கள் வேண்டான்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் சீரியஸான விஷயங்கள் எல்லாம் முடிச்சு வச்சாச்சு. இதுக்கப்புறம் சீரியஸான ஸ்டோரினா அது அன்பு ஷைலஜா ஸ்டோரி தான் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். ஏன்னா அது ஒரு எமோஷனலான லவ் ஸ்டோரி, அதனால அதை கண்டிப்பாக அப்படி தான் மூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. மத்த எல்லாருடைய கதையுமே காமெடியா தான் போகும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதுலயும் இதுக்கப்புறம் நம்ம சோனா டார்லிங் வேற வரப்போறாங்க. ஐயோ ஆமாங்க, இவங்க உயிரை வாங்காம விடமாட்டான் போல இருக்கு. என்னங்க பண்றது, உயிர் நண்பனாச்சே, இதை கூட பண்ணலனா எப்படி? இனி என்ன வச்சு என்னெல்லாம் பண்ண போறாங்கிறத நீங்களே பாருங்க. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோனாவை நிறைய பேருக்கு பிடிக்கும். சோனா கதையை முடிச்ச சமயத்திலேயே நிறைய பேர் சோனாவை ரொம்ப மிஸ் பண்றோம்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் சோனா முடிஞ்சு சக்தி வந்ததுக்கு அப்புறமும் கூட சிலர்லாம் கமெண்ட்ல சோனா டார்லிங்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்பவே சோனாவை அவங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்புறம் அப்ப கதையில சோனாவை முடிச்சிருந்தாலும் திரும்பவும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சோனாவை கொண்டு வரணும்னு நாங்க யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். ஆனா அதுக்கு சரியான ஒரு கண்டென்ட் கிடைக்கல. அப்புறம் இப்பதான் ராகேஷோட பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் கதையை அடுத்து எப்படி மூவ் பண்றதுங்கிறத யோசிக்கும் போதுதான் சோனாவை கொண்டு வரதுக்கான ஒரு கண்டென்ட் கிடைச்சது. ஆமாங்க, இவன் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம கிட்ட தான் வருவான்ற மாதிரி இனி அடுத்து சோனா கிட்ட பேர போடணுங்க. சரி பரவாயில்ல, உங்களுக்காக தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் சக்தி நம்மளோட நட்புக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால இதுக்கப்புறம் நம்ம சோனா டார்லிங்கோட காமெடி எல்லாம் வரும், மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்து எதுவா இருந்தாலும், வீடியோ பிடிச்சிருந்தாலும், வீடியோல பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை தயங்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் ஒரு ஃப்ரெண்டா அது நீங்க எங்களுக்கு கொடுக்குற அட்வைஸா தான் நாங்க எடுத்துக்குவோம். அதனால அதை பத்தி யோசிச்சு கதையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும்னு தான் நாங்க ட்ரை பண்றோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.